ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ட்ரீட் இன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான, அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போலாம் வீடியோ போடுறேனோ என்னோடய வீடியோவை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். முதல்ல பொட்டுக்கடலை, நம்ம சட்னிக்கெலாம் அரைப்போம் இல்லையா, பொட்டுக்கடலை அது வந்து நான் 100 கிராம் எடுத்திருக்கேன் இந்த ரெசிபிக்கு. அண்ட் மீடியம் சைஸில் இந்த அளவுக்கு 2 கேரட் எடுத்திருக்கேன். இதுதான் ரொம்ப மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. ஸோ மற்ற இன்க்ரீடியன்ட் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா கேரட், அதை நான் நல்லா இந்த மாதிரி பூ மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். நம்ம துருவல் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நம்ம சின்ன சைஸ் துருவலில் இந்த மாதிரி ரொம்ப தின்னாக துருவி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ரொம்ப குட்டி குட்டியாக அந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்திருக்கேன். நான் சாப்பரில் சாப் பண்ணியிருக்கேன். நீங்கள் கத்தியில் எவ்வளோ மெல்லிசாக சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சாப் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் தான் இது. ஸோ நீங்கள் வடை செய்யணும் அப்படின்னா பருப்பு ஊற வைக்காட்டி கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் இப்போ பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்க அந்த 100 கிராம் பொட்டுக்கடலையை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணவே தேவையில்லை. நம்ம துருவி எடுத்திருக்க கேரட்டில் இருந்தும் தண்ணி விடும், அதே மாதிரி வெங்காயமும் கொஞ்சமாக தண்ணி விடும். ஸோ அதை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவு இருக்கு இல்லையா, ஆட் பண்ணி நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வடை பிடிக்கிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி வரணும். எனக்கு இந்த 100 கிராம் மாவில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும்தான் மிச்சமாச்சு. மித்த எல்லாமே நான் போட்டு கலக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிடிக்க வருது உருண்டையாக. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ தட்டி நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா தோசைக்கல்ல டவாவில் கூட நீங்கள் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இது காரம் எதுவுமே இருக்காது. ஏன்னா கேரட் நம்ம போட்டிருக்கனால நம்ம போட்டிருக்க மிளகாத்தூள் வந்து ரொம்பவும் காரம் கொடுத்துறாது. அண்ட் பச்சை மிளகா போடுறவங்க போட்டுக்கலாம். நான் இதில் போடலை. நீங்கள் குழந்தைங்களுக்கு தரதாக இருந்தீங்கன்னா அவங்க தெரியாமல் கடிச்சிருவாங்கன்னு பயப்பட வேண்டியதில்லை. ஸோ வெறும் சில்லி பவுடர் இல்லாட்டி பெப்பர் போட்டிங்கன்னா கூட போதும். ரொம்ப குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாம். ஸ்கூல்லேருந்து ஈவினிங் குழந்தைங்க வரும்போது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கறதுக்கு என்ன செஞ்சு கொடுக்கறதுன்னு யோசிக்காமல் டக்குன்னு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் ஹெல்த்தியாக கொடுத்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நமக்கு இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற கமெண்ட் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.